ஆமா இல்ல இந்த படத்துல வர ஓ சார் நீங்க கேக்குற கேள்வி வந்து ஆக்சுவலா இதுக்கு நான் பதில் சொன்னா படத்தினுடைய ட்விஸ்ட் ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். இப்போ படம் பார்த்துருப்பீங்க. என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் ப்ரொடியூசர் பணம் போட்டு எடுத்திருந்தாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. எங்களை சப்போர்ட் பண்ணி, ஏன்னா புது டீமு, டைரக்டர் புதுசு, எங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு அதாவது இந்த படம் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நிறைய படங்களில் ஒரு த்ரில்லர் எப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானரு, அது மாதிரி இந்த படம் வந்து த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை பார்க்க வைக்கணுன்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் லாரன்ஸ் கிஷோர், படத்தோட எடிட்டர். படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லபடியாக பண்ணியிருக்கோம். நாங்கள் மக்கள்கிட்ட போய் கரெக்டாக ரீச் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. April 18 படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும். எல்லோருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். தேங்க்யூ. அதாவது 10 hours படம், மொத்தமாக ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி. இது ஃபுல் கோஆப்ரேஷன், த என்டையர் டீம், டைரக்டர், மோஸ்ட்லி ஹீரோ சார் அண்ட் ஆல் த அதர் காஸ்ட், திலீபன் சார், கஜராஜன் சார், ஆல் த கோஆப்ரேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். வி ஹோப் யூ என்ஜாய் இட். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. அப்புறம் அந்த படம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் மூவியில் ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டலாம்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோட படத்தோட டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். கேமராமேன் சார், சிபி சார், அப்புறம் எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ஃபைட் மாஸ்டர் சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். நன்றி, தேங்க்யூ. April 18 ரிலீஸ் ஆகுது. தவறாமல் வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை கேட்டுக்கிறோம். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எல்லாரும். இதில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 2 இடத்துல வச்சுருக்கோம். கிளைமேக்ஸும் அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அதை நான் சொல்லக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து இந்த படம் வர்ற வரலும் நீங்கள்லாம் அதை கொஞ்சம் வெளியில் எழுதாமல் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேருங்க. அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டா எங்களுக்கு அதனால கொஞ்சம் அதான் சார், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையுமே மீட் பண்றது கொஞ்சம் நாள் ஆயிருச்சு. அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட டைரக்டர் இளையராஜா கலியம் பெருமாள், படத்தோடைய ப்ரொடியூசர் வினோத் சார், அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவே வந்து விலை கொடுத்து வாங்கின 5 ஸ்டார் செந்தில் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு நான் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து April 18 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே தேதியில் ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை, இதில் என்னன்னா நம்மளுக்கு கதை நடக்கிறதே வந்து ஒரு 10 மணி நேரத்தில் நடக்குது இல்லையா? இந்த கதை நடக்கிறதே ஒரு 10 hours நடக்கிறதுனால, ஒரு 1 night நடக்கிற கதைங்கிறதுனால வந்து எங்களுக்கு பாட்டோ இல்லை ஹீரோயினோ பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த கதையில் சொல்ல போகிறோம்னா, இந்த கேஸ்ட்ரோங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலியோ மனைவியோ இருக்காரான்ட்டு கூட எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது ஆக்சுவலா. சரிங்க, அது நீங்க இயக்குனர் தான் கேட்கணும். இங்கதான் இருக்காரு அவரு. வாங்க. ஓகே சார். லைட் எல்லாருமே ஒண்ணுன்னு தான் சார் நான் அதுல இருந்து கன்வே பண்றோம். இதுல வந்து நம்ம பிரிக்க வேண்டாம். நாம இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் நம்ம வச்சுக்க வேண்டாம். எல்லாருமே விருப்பப்பட்டதை செய்யலாம். அதான் சார், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இது வேண்டாம். எல்லாருமே ஒண்ணுங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே மேல கீழே பார்க்காம இருக்கணும்னு தான் எல்லா விஷயத்தையும் அதுல நான் பண்ணிருக்கேன். போயிருக்காரு சார். போனாருங்கிறது தான் கதை.
வரும் சார். இது இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தேனோ அதை இதோட முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து அதுக்கான பண்றதா இருந்தா நான் பண்ணலாம். ஆனா இதை நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை இதோட முடிச்சிருக்கேன். இந்த படம் ஆக்சுவலா பொங்கல், அதாவது பொங்கலுக்கு வர வேண்டியது. எது சார்? 3 கதையா? நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஓ சரிங்க. நான் எந்த கதையை நான் எதுவும் ஸ்டாப் பண்ணி கமிட்மெண்ட் பண்றதுக்காக தானே. ஆமா, இப்போ வந்து கொஞ்சம் அப்ரோச் வந்துட்டு இருக்கு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்போதான் வந்து கரெக்டா அடுத்த படங்கள் வந்து சூஸ் பண்றதுக்கு அது பெட்டரா இருக்கும். அதனால தான் நான் வெயிட் பண்றேன். ஏன்னா இந்த படத்தை மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. தலைவர் லாஸ்ட்ல அந்த மாதிரி அரசியல்வாதி உலகத்துல வாழவும் கூடாது. ஆமா இல்ல இந்த படத்துல வர ஓ சார், நீங்க கேக்குற கேள்வி வந்து ஆக்சுவலா இதுக்கு நான் பதில் சொன்னா படத்தினுடைய ட்விஸ்ட் ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இல்லைன்னா வந்து பதில் வந்திருக்கு வெளியில. அதனால கொஞ்சம் கோர்த்து விடுறீங்க நீங்க, வேணாம். ஏன்னா நாம நியூஸ்ல பார்த்துருக்கோம், ஒரே நம்பர் பிளேஸ்ல விழா நேரத்துல 2-3 பஸ் போகும். இது எல்லாமே சார் நான் ஒரு சில விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்து இந்த இடத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே ஒரு தவறுகள் நடக்குது. அது எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். அந்த சார் வந்து உள்ள போனுச்சுன்னா உள்ள உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யும் சார். இதை அனுபவிச்சவங்க சொல்றதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தல, ஊத்தி பார்க்கல. எனக்கு இஎன்டி யாரா கேட்டா தெரியும் என்ன ஆகுன்னு. அமைதிப்படை மாதிரி ஒரு கண்டென்ட் வந்தா பண்ணலாம். அமைதிப்படை படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு கல்ட் ஃபிலிம். ஸோ அதை தொட்டோம்னா நிறைய கம்பேரிசன் வரும். ஸோ பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் வந்தா பண்ணலாம், தப்பு இல்லை. நானா அவங்க வந்துட்டாங்க, நான் வரல ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதனால வந்து கட்சியில் இருக்கேன்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா எப்படி? அது டைரக்டர் தான் நீங்க கேட்கணும். இல்ல சார், அந்த இடத்துல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும், அதுலயும் வச்சிருக்கோம். அவங்களும் போய் எல்லாருமே நிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை லேடி கான்ஸ்டபிள் தான் இருக்கணும்னு ஒண்ணு வச்சிருக்கேன். மகளிர் காவல் நிலையம் தனியா இருக்கு, அதுக்கான ஒரு டியூட்டி தான். இல்ல பாக்கல, அதனாலதானே யாருமே உங்களுக்கு சாட்சி சொல்லலைங்கல்ல. டீப் ஸ்லீப்லனா ஆமா, அதுதான் அவர் மட்டும்தான் டீப் ஸ்லீப்ல இருப்பாரு. ஆமா, அது எல்லாத்தையுமே நீங்க ஆமா. ஐயோ சாரி மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா விட்டுருங்க மேடம், நீங்க எல்லாத்தையுமே கேட்டுறீங்க. கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண வேண்டிய இடத்துல தான் சார் இருக்கும். நீங்க இப்ப இன்னைக்கு இருக்க சாப்பாட்டுல கலப்படம்ன்றாங்க, நம்ம செக் பண்ணி தானே ஆகணும். பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நான் அதை தான் தோற்றுறேன். தேங்க்யூ.